ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குக் அண்ட் ட்ரெக்னு இருக்கு, குக்கிங்லாம் பண்ணுறீங்க, ட்ராவல் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்களே, அந்த வீடியோஸ்லாம் போட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து மகாராஷ்டிரா கோஸ்ட் அப்படின்ற ஏரியாவுக்கு போயிருந்தாங்க, கோங்கன் கோஸ்ட். அது ரிலேட்டடாக இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வீடியோ தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ட்ராவலில் எல்லாம் சேர்த்து 7 days நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போனோம், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். Day 1ல என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Day 1 வந்து ஃபுல்லும் டிராவல் தான். இது எங்க இருக்கு இந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் கோவாலேருந்து பாம்பே போறதுக்கு அந்த கோஸ்டல் லைன் தான். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் கோவாக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போயிடணும். ஃபர்ஸ்ட் டே எங்க போய் ரீச் ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல்காம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு. ஃபுல்லும் டிராவல் தான். அன்னைக்கு எங்கேயும் எந்த சைட் சீயிங் எதுவுமே. இந்த பெல்காம்ன்றது வந்து கர்நாடகாக்கும் மகாராஷ்டிராக்கும் ஒரு மாதிரி ஒரு காமன் பிளேஸ், பார்டர் ஏரியா. பெல்காம் வந்து அது ஒரு சிட்டி மாதிரி. பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து சென்னையில வந்து ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைம்ல கிளம்பினோம். நம்ம பிளான் என்னன்னா ஒரு 2 to 3 கிளம்பிடலாம். 2 to 3 கிளம்பிடலாம் அப்படின்னா, பட் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், ரொம்ப தூரம் போறோமே, அது எல்லாருக்குமே இருக்கும். எல்லா டிராவல் பண்றவங்க எல்லாருக்குமே ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதுனால நாங்க வந்து அப்படியே தூக்கிட்டோம். 4 மணிக்கு தான் ஏறணும். எழுந்துட்டு ஒரு 1 hour ஆச்சு கிளம்புறதுக்கு. 5 o'clock கிளம்புறோம் மெட்ராஸ்ல இருந்து. இன்னொன்று வந்து இது போனது வந்து லாஸ்ட் ஜான்வரி தான். நாங்கள் ஜான்வரி 2021ல நாங்கள் லேட்டா கிளம்பினதும் ஒரு விதத்துல நல்லது தான். ஏன்னா சிக்னலே போட்டு பனி, பயங்கர பனி, ரோட்லாம் ஓவர் பனியா இருந்தது. ஒண்ணுமே தெரியல ரோட்ல. நம்ம ஊர்ல தான், தமிழ்நாட்டுல தான். 5 o'clock கிளம்பினோம். கிளம்பிட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 அந்த மாதிரி டைம்ல வந்து நாங்க 10 o'clock அந்த மாதிரி டைம்ல பெங்களூர் கிராஸ் பண்ணி ஒரு 11க்கு வந்து தும்கூர் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டோம். நம்ம சப்பாத்தி எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம். வெல்காம் எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில 900 kilometers, ஒரு ஃபுல் டே ட்ரிப் இருக்கும். வர போற வழியில ஓரமா மரத்தடியில நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டோம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம். டைம்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணல. ஏன்னா ஹோட்டல் போனோம்னா அங்க ஒரு 40 minutes ஆகுது போகும். அந்த டிராவல் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தும்கூருக்கு, பெங்களூருக்கு அப்புறம் தும்கூர் வரும். தும்கூருக்கு அப்புறம் வந்து சித்ரதுர்கான்னு ஒரு ஊர் வரும். அதுக்கப்புறம் ஹூப்ளின்னு ஒரு இடம் வரும். ஹூப்ளியில நாங்க வந்து சிசிடில போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு, ஹூப்ளிலன்னு பாத்தீங்கன்னா பெல்காம் வந்து ஒரு 1 hour டிரைவ். 7:30 அந்த மாதிரி நாங்க ரீச் பண்ணிடுவோம். ஹோட்டல் சங்கம் ரெசிடென்சின்ற பெல்காம்ல ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா 3500 கிட்ட பே பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். உள்ளே பார்க்கிங் இருந்தது. பார்க்கிறதுக்கே ரொம்ப டீசெண்டா இருந்தது. ரூம்னா கூட ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரான ஹோட்டல் அது. சரி, அப்படியே பெட்ரோல் 900 kilometers டிராவல் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லொகேஷன் கண்டிப்பா இருக்கணும். பட் ஸ்லைட்லி பிரைஸ்டு. 3000 3500 கிட்ட ஆச்சு எங்களுக்கு. ஒன்ஸ் இன் a while ஓகே தான். ரெகுலரா பண்ணோம்னா அது அஃபோர்டபிள் கிடையாது. மறுநாள் பாத்தீங்கன்னா அங்க வந்து நாங்க போனது ஜனவரி 25th இங்க கிளம்பினோம். 25th நைட் அங்க போனோமா, மறுநாள் ரிபப்ளிக் டே 26th. அங்க வந்து பயங்கர செலிப்ரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து அந்த ஊர் கலெக்டர்லாம் அந்த ஹோட்டலுக்கு வந்தாரு. அதெல்லாம் ரெடி பண்றத பார்த்துட்டு சரி இதை பார்த்துட்டு போலாம். பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எல்லா ஐட்டமும் இருந்தது. ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, சீரியஸாவே எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். டீ பத்தி சொல்லுங்க. கொடுத்த டீ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா ஏரியால பாத்தீங்கன்னா அது எப்படி அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தெரியல. டீ எல்லாம் சான்ஸே இல்லைங்க. எங்க போனாலும் அது ஒரு மசாலா ஃபிளேவர் டீ ஒன்று கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் யூடியூப் குக்கிங் சேனல் பண்றாங்க. இது ஒன் வேஸ்ட் இவங்க போனதுதான். அங்க இருக்கிற டீக்கு ஈக்குவல் வரவே வராது. சரி, கிளம்பிட்டோம். நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து கர்நாடகால தான் இருக்கோம். அடுத்தது வந்து மகாராஷ்டிரா போனோம். காலையில கிளம்பி ஒரு 9 o'clock கிளம்பி நாங்க எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்போலி காட். அது ஒரு வியூ பாயிண்ட். அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்போலி வாட்டர் ஃபால்னு ஒன்று இருக்கும். நாங்க வந்து ஜனவரினால தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. பட் ஸ்டில் அந்த பாறை எல்லாம் ஏறி மேலெல்லாம் ஏறிட்டோம். நல்லா இருந்தது. அது ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கொங்கன் கோஸ்ட் ஏரியால ஃபர்ஸ்ட் பார்த்த இடம் என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடி பீச். அங்க வந்து ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கு. அந்த பீச் பாத்தீங்கன்னா அந்த ராக்ஸ்ல மணல் இருக்காது, ராக் ஃபார்மேஷன் பீச். கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல. அது போற வழியும் வந்து நல்லா இல்ல. ஏன் அதுக்கு பேர் ரெடி அப்படின்னா, ரெட் கலர் சாண்டு ஃபுல்லுமே ரெட் கலர்ல தான் இருக்கு. அப்படியே ஆசையா அப்படியே ஓடி போய் தேடி போய் பாடுற அளவுக்கு அவ்வளவு அப்பீலிங்கா இல்ல. அதை ஸ்கிப் பண்ணிருக்கலாம். டெம்பிள் தான் அங்க ஹைலைட். பிள்ளையார் வந்து பெரிய சாலை. அடுத்தது பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஒரு இன்னொரு பீச் இருக்கு, ஷிரோடா அப்படின்னு சொல்லி. பீச் இல்ல, சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒயிட் சாண்ட் பீச், ரொம்ப கிளீனா இருந்தது வாட்டர். ரிபப்ளிக் டேனால கொஞ்சம் கூட்டமா இருந்தது. 100 பேர் 50 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி யாருமே அந்த பீச்சுக்குலாம் வரவே மாட்டாங்க. அம்மா என்ஜாய் பண்ணிட்டாங்க. நான் வந்து நிறைய பீச்சஸ் போயிருக்கேன். நான் கோவால பீச் போயிருக்கேன்,
கர்நாடகா சைட்லயும் போயிருக்கேன், கேரளா சைட்லயும் போயிருக்கேன் நான். ஆனா இந்த பீச் வந்து கொஞ்சம் வித்தியாசமா டிஃபரெண்டா இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஒரு 2 மணி நேரம் அங்கேயே தான் இருந்தோம். மத்தியானம் வெயில்ல தான் போனோம், 2 மணிக்கு 4 மணி வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். வெங்குர்லா அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்காங்க அடுத்தது, அதுவும் வந்து ஷிரோடா மாதிரியே தான் இருந்தது. வந்து அதுவும் ஒயிட் சாண்ட் பீச் தான், கிட்ட சேம் இதில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும். பட் என்ஜாய்மெண்ட்டுக்கு குறைச்சல இல்லை நமக்கு, ஏன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு இதுவான செம்ம என்ஜாய்மெண்ட், அங்கேயும் சூப்பர் என்ஜாய்மெண்ட். 3வது வந்து பார்த்தீங்கன்னா போகுவே அப்படின்னு சொல்லி லாஸ்ட் அன்னைக்கு டேலே எங்களுக்கு வந்து செம்ம என்ஜாய்மெண்ட், அது பயங்கர என்ஜாய்மெண்ட். பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சன்செட் தான், சன்செட் வியூ. அந்த பீச் எங்க இருக்குன்னா ஒரு 7 மலை 7 கடல் தள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல உள்ளுக்குள்ள ஃபாரஸ்ட் ஏரியாலாம் கிராஸ் பண்ணி போனோம். ஆனா அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு போனதுக்கு இங்க கிடைக்கிற அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈடு இணையே கிடையாது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி டைம்ல போனோம். எங்களுக்கு அங்க விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை, ரொம்ப ஷாலோ. அப்படியே அந்த பாறை இல்லைன்னா அந்த அலை தெரிக்கிறது அப்படின்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த சாரல் மேல படுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அலை வந்து சாதாரணமா வந்து தான் இருக்கும், திடீர்னு பட்டா அந்த பாறையில பட்டோம் மேல புஷ்ன்னு அடிக்கும். அந்த சிந்து பைரவி படத்துல அந்த அவங்களே சிவகுமாரா நினைச்சிருந்தேன்னு. ஆமா ஆமா ஆமா, அந்த சிந்து பைரவி படத்துல அந்த மாதிரி வரும். அதே மாதிரி எஃபெக்ட் வந்து இந்த இதுல ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பீச் லைஃப் டைம்ல. நான் ஒரு சன்செட் வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். திருப்பி பார்க்கணும்னா நான் அங்கே தான் போய் பார்க்கணும், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு. கரெக்டா அலை வந்து அடிச்சது, இன்னும் அலை வந்து நீ பாடாத நீ ஊர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பாடாதன்னு சொல்லிட்டு கழுதே அந்த ஊர்ல கிடையாது, அன்னைக்குன்னு பார்த்து நான் படிச்ச வந்துச்சு, கழுதெல்லாம் வந்துச்சு. போகுவே பீச் பக்கத்துலேயே நிறைய ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது தங்கறதுக்கு, அங்கெல்லாம் போய் கூட நம்ம வந்து தங்கலாம். நாங்கள் சரியா புக் பண்ணாமல் போயிட்டோம். அந்த ரிப்பப்ளிக் டே அந்த கூட்டம் இதனால எல்லாம் புக் ஆயிடுச்சு அப்படின்றத நாங்கள் வந்து அன்னைக்கு என்ன பண்ணோம்னா அது பக்கத்தில் மால்வான் அப்படின்ற இடத்துல ஹோட்டல் ஒன்றுத்தில் தங்கினோம். பட் ஒரே ஒரு பாயிண்ட் நான் இங்கே சொல்லிக்க விருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோடைய ஹோட்டல் ரெசார்ட்ஸ் இருக்கும், எம்டிடிசி மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட், நம்ம தமிழ்நாடு டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, டூரிசம் டெவலப்மெண்ட், அது மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே மட்டும் தங்குங்க அந்த ஏரியாவில் போனால், ஏன்னா அங்கே அது மட்டும்தான் நல்லா இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு சரி நாங்கள் வர வேண்டிய இடம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டே 3 கோயில் போயிட்டு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து டே 2 வரைக்கும் பார்த்துட்டோம். டே 1 வந்து சென்னையில் நம்ம வந்து பெல்காம் போயிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பெல்காம்லேருந்து நம்ம ஷிரோடா பீச், வெங்குர்லா அண்ட் போகுவே இந்த 3 பீச்சும் பார்த்துட்டு அன்றைக்கி நைட் வந்து தர்கர்லியில் தங்கிட்டோம் நம்ம ஒரு ஹோட்டலில். தர்கர்லியில் என்ன ஃபேமஸான விஷயம்னா கர்லி ரிவர்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒரு போட் ரைடு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து எல்லா ஹோட்டல்லையுமே ஒருத்தர் நின்றுட்டே இருப்பாங்க. புதுசாக யாருன்னா டூரிஸ்ட் வந்தாங்கன்னா உடனே வந்து பிடிச்சிருவாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்பலாம் இது கிடையாது, எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். மறுநாளுக்காக முன்னாள் ஈவினிங்கே வந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிட்டாரு, நாங்கள் மறுநாள் வரோம் இந்த டைமில் அப்படின்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் மறுநாள் காலையில் போயிட்டு அந்த போட் ரைட்லாம் போனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 700 rupees பேக்கேஜ் மாதிரி என்ன ஒன்று, 1200 rupees பேக்கேஜ். நம்ம ஃபேமிலிக்கு ஒரு போட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒருத்தரே வந்தால் கூட ஒருத்தருக்கும் ஒரு போட் தான், ஆனால் 1200 நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மகாராஷ்டிரா கோஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்கள். இது தர்கர்லியில் பார்த்தீங்கன்னா அந்த போட் ரைடு வந்து சீகல் ஐலாண்ட்னு ஒன்று, அப்புறம் வந்து சுனாமி ஐலாண்டு. சுனாமி ஐலாண்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே. அதாவது என்னென்னா அந்த சுனாமி வந்தது இல்லைங்களா 2004, அதுக்கப்புறமா தான் அந்த லேண்ட் மாஸே கிரியேட் ஆகும் அந்த சுனாமி ஐலாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ அந்த இடத்துல குட்டி குட்டி ஸ்டால்ஸ் எல்லாம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணலாக இருக்கும், தண்ணியும் இருக்கும். தண்ணியில் நின்று சாப்பிடும் போது சிவாஜியில் விவேக் சொல்லுவார், என்னதான் 5 star ஹோட்டல் இந்த கையதி பவன் ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் எந்த ஹோட்டல்லையும் எங்களுக்கு சாப்பிட்டு வந்தில்லை. அப்படியே அதில் நின்றுட்டு அந்த வெறும் சாப்பிட்டது இட்லியும் குழக்கட்டையும் தான், ஆனால் அவ்வளோ அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. அது சுட சுட அந்த தண்ணியில நின்று அந்த போட் ரைடு ஆன் தி வேர்ல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ஆச்சு. மார்னிங் ஒரு 7 o'clock நாங்கள் போனோம், 10 வரைக்கும் அந்த போட் ரைடு அது சுற்றி இது போயிட்டு அதுக்குன்னே அந்த இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரத்துக்கு 10 மணி ஆகிடுது. 10 மணிக்கு நாங்கள் தங்கி இந்த ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மால்வான் சிட்டியில் மால்வான் பீச்சுன்னு இருக்குது, அது அங்கேருந்து சிந்துதுர்க் ஃபோர்ட்டுன்னு ஒரு ஐலாண்டு இருக்குது, அங்கே போனோம். நம்ம அந்த சிந்துதுர்க் ஃபோர்ட் போகிறதுக்கு வந்து தனியாக வந்து டிக்கெட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு அந்த போட்டில்
ஹவர்ஸில் நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகிக்கலாம். அந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஃபோர்ட் இது. சத்ரபதி சிவாஜி கட்டின ஃபோர்ட் அது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும்ல உள்ளுக்குள்ள. அந்த ஐலாண்ட் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலத்தில் கட்டினது. இப்போ நம்ம பெருசாக டெக்னாலஜினா ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப தூரம் நடந்தோம் உள்ள, ஆனால் அந்த அலுப்பே தெரியல. அவ்வளோ பார்க்கணும், அவ்வளோ அங்கங்கே கடைலாம் நிறைய இருக்கும். ஜூஸ் ஏதோ வித்தியாசமாக இருக்குங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோக்கும் சர்பட்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சொல்ல மறந்துட்டேன். அந்த சிந்துதூர் ஃபோர்ட்டில் த்ரில்லிங்கானது என்னன்னா, அந்த ஃபோர்ட்டோடைய வாலில் போய் ஏறி போகிறது தான். அது ஏறுறது ஒரு பெரிய கஷ்டங்க. சின்ன குட்டி குட்டியாக இருக்கும் படிக்கட்டு. அதாவது படிக்கட்டோட அகலம் குட்டி, ஹைட் வந்து அது அதிகம். சின்ன பசங்களாம் ஏறிடுவாங்க. பெரிய கொஞ்சம் வயசு 60 வயசு 70 வயசு ஆனால் வந்து பாட்டி தாத்தாலாம் நிறைய பேர் வராங்க. அவங்க நமக்கு மேலே ஃபாஸ்ட்டாக கடகடன்னு ஓடி போயிடுறாங்க. அதுவும் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஐலாண்டை ஐடென்டிஃபை பண்ணி 17th சென்ச்சுரியோ என்னமோ அப்போது வந்து சிவாஜி, அவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து அவர் வந்து அங்கே வந்து ஒரு இதை கட்டியிருக்காருன்னா ஆச்சரியமான விஷயம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சு தான் இருக்குது. இருக்கிற வரைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அங்கே மேலே நடக்கும் போது வந்து ஃபோனினா காப்பாற்றிக்கணும் பயமாக இருந்தது. எங்கேயோ ஃபோன் எங்கேயும் போட்டுருவோம். அந்த பக்கம் தண்ணி பூந்துன்னா ஒன்றும் பண்ண பயந்து அந்த வியூ நல்லாயிருக்கும். வியூ பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து அந்த வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் வியூலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இது மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா அந்த சிந்துதூர் ஃபோர்ட் போய்ட்டு வாங்க. ஸோ அந்த சிந்துதூர் ஃபோர்ட் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து ராக் கார்டன் அப்படின்னு இருக்குது. அதாவது அது பீச் தான், அது மணல் கிடையாது. பீச்சில் மணல் இல்லாமல் ராக்ஸ் இருக்கும். ரெடி பீச் சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட இது நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த ராக் கார்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவ்லா அப்படின்னு ஒரு பீச் ஃபுல்லாக இருக்கும். அது பட் டைம் கிடைக்கல, ரொம்ப வெயிலாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அங்கே ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் சிந்துதூர் மால்வான் ஸ்பெஷல் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். பட் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப பாம்பேலேருந்துலாம் வந்து வாங்கலாம். இந்த மால்வானுக்கு வந்து அந்த ஃபுட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வருவாங்களாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இஃப் யூஆர் சீ ஃபுட் லவராக இருந்தால் அந்த மால்வானில் போய் ட்ரை பண்ணுங்கள். தர்கர்லி மார்னிங் பார்த்தோம், அப்புறம் சிந்துதூர் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ராக் கார்டன், இது 3 பார்த்துட்டு அப்படியே டைம் வந்து ஒரு 2:30 ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்டே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கேஷ்வர்னு ஒரு இடம் இருக்குது. குங்கேஷ்வரில் எம்டிடிசி, அதாவது கவர்மெண்ட் ரெசார்ட், மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோடைய டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெசார்ட் இருக்கு. ஒரு ஹில் டாப்ல இருக்கும். அது ஏறுறதுக்கு கொஞ்சம் ஒரு மலை மாதிரி ஏறி அங்கதான் போனோம். அதனோட ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும். ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தங்கறதுக்கும் நல்ல இதுவா. நம்ம ரூம்லாம் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரூமா போய் காட்ட சொன்னோம். நாங்க டி வியூ ரூமா புக் பண்ணியிருந்தோம். ஸோ அன்னைக்கு நாங்க வந்து எம்டிடிசியில் இருக்கிற குங்கேஷ்வரில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டு ஈவினிங் வந்து 6 o'clock அந்த டைம்ல வந்து சன்செட்டுக்கு பக்கத்துல ஒரு மலை ஒன்று இருக்கு. அங்கேருந்து வந்து நாங்க வந்து கேப்சர் பண்ணோம். குங்கேஷ்வரில் வேற என்னன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டே 1லேருந்து டே 3 வரைக்குமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த வீடியோ ஏற்கனவே கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ட் 2 வீடியோவில் வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். சூப்பரான, அதாவது இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஃபெரி ரைட்ஸ் எல்லாம் போனோம். அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்ட் 2ல் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.